ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னா, நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் வெண்பாக்கு நம்ம மேல வெறுப்பு வரும். அதுக்கப்புறம் வெண்பா நம்மளை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நம்ம போறப்ப அவ எந்த ஒரு ஃபீலிங்கும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸ்கூல்ல மாறுவேட போட்டு எல்லாருமே போட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. காஸ்டியூம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்துறாங்க. நீ நல்லா பண்ணதாங்கோ, நீ நல்லா பண்ண சொல்லணும். அப்படியே அவங்க கொஞ்சிலேயே அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க்கே வாங்கிடுற மாதிரி எல்லாரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாங்க நம்ம வெண்பா மட்டும் தனியா அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அவங்க மிஸ் இருந்துகிட்டு, ஏமா நீ இன்னும் ரெடி ஆகலையா, உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் இன்னும் எடுத்துட்டு வரலையானது, எங்க அம்மா எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் எடுத்துட்டு வரல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரை மணி நேரமா பாக்குறாங்க, யாரும் வரல. அதுக்கப்புறம் வெண்பாமியோட மிஸ் இருந்துகிட்டு, நீ வேணா என் போன்ல இருந்து போன் பண்ணி பாரு, அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்ல, காம்படிஷனுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா போனவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ என்னடா ஆச்சு, நம்ம மல்லியம்மாவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, இன்னொரு டைம் போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி பாக்குறான். ஆனா போனவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு கோவத்துக்கு மேல கோபம் வந்துடுது. அந்த கோவத்துல அவ என்ன பண்றானே தெரியாம மிஸ் கிட்ட போனை குத்துறா. அதுக்கப்புறம் அந்த மிஸ் இருந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, வீட்டுல என்ன வேலையோ, நீ அதை பத்தி ஃபீல் பண்ணாத, நீ தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கல, பாரதியார் மாதிரி நல்லா பேசு, நான் அதுக்கே பிரைஸ் கொடுக்குறேன், நீ மட்டும் ரொம்ப நல்லா திக்கி தேராம பேசுன, நீ தான் ஃபர்ஸ்ட், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து போறா. ஆனாலும் அவளுடைய காஸ்டியூமும் அவங்க அம்மா மல்லியம்மா அதுவும் எடுத்துட்டு வரலையே அப்படின்றதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அதவே நினைச்சிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. அவளும் முடிஞ்ச அளவுக்கு பேசணும்னு நினைக்கிறா. ஆனா ஒரு வார்த்தையை கூட அவளால தெளிவாகவும் பேச முடியல, வாயவும் திறக்க முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுங்கிறா. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிற நேரத்துலதான், நீ போய் உட்காருமா, உன்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க மிஸ். அங்க இருக்கிற பசங்க எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம வெண்பாக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே மல்லியம்மா, வீட்டுக்கு போய் அவங்களை கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட போயிட்டு இருக்கா. சாயந்தரம் வீட்டுக்கு எல்லாரும் போற மாதிரி இவளும் போறா. ஆனா அங்க நடந்த இதே வேற. கார்ல ஏறி உட்காந்த வெண்பா அவங்க டாடா கிட்டையும் பேசல, யார்கிட்டையும் பேசல, அமைதியா கோமா உட்காந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு போனதும் மல்லி இருந்துகிட்டு, செல்லும் தகவும் நல்லா பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசிடாதீங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, எனக்கு அம்மாவும் வேண்டாம் ஆட்டுக்குடியும் வேண்டாம், மல்லியம்மான்ற ஒருத்தர் என் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீங்க நீங்க நல்லா என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்க வரல நேரவே காலையிலே சொல்லியிருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காஸ்டியூம் நானே கொண்டு போயிட்டு இருப்பேன், இல்லை டாடாவை கொண்டு வர சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இந்த காஸ்டியூம் எடுத்துட்டு வராம என்னை கிளாஸ்ல அசிங்கப்படுத்திட்டு எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க, எல்லாருடைய அப்பா அம்மாவும் நான் மட்டும் தான் அங்க அனாத மாதிரி நின்று இருந்தேன், தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடறா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மை விஜய்க்கு தெரியும். அதனால அவர் இருந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்காரு, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தான் ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. எப்படியோ மனசுல நம்ம வன்மத்தை விதைச்சிட்டோம். ஆனாலும் இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள அவளோட மனசுல இன்னும் ஆழமான கோபமும் ஆழமான